அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரயில் பயணத்தின் போது முன்பதிவு செய்தும் தங்களுக்கான இருக்கையில் அமர முடியாமல் முன்பதிவு செய்தவர்கள் கடும் பாதிப்புகளை சந்தித்து வருகின்றனர். தொடர்பான ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ், இந்த நிலை தற்பொழுது சமீப காலமா அதிக அளவில் நடைபெற்று வருதே, இதற்கு முடிவு கட்ட என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் நம்ம எதிர்பார்க்கலாம்? வணக்கம் அருணேஷ். தெற்கு ரயில்வே சார்பில் தினந்தோறும் சென்னையில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கும் அதே போல பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அதே போல பல்வேறு இடங்களில் இருந்தும் சென்னைக்கு தொடர்ச்சியாக இந்த ரயிலின் மூலமாக பயணிகள் பயணம் செய்து வருகின்றனர். குறிப்பாக தற்போது நாம் பார்த்து வரும் காட்சி என்பது சோழன் விரைவு வண்டியின் முன்பதிவு ரயில் பெட்டியில் இருக்கக்கூடிய பயணிகளின் நிலை என்பதுதான். தொடர்ச்சியாக இந்த சோழன் ரயில் என்பது திருச்சியில் புறப்பட்டு சென்னை எழும்பூர் வரை சென்றடையக்கூடிய ஒரு நிலை என்பதுதான் இந்த ரயிலினுடைய நிலைப்பாடு. குறிப்பாக முன்பதிவு செய்தும் பயணிகள் ரயில் பெட்டிகளில் தங்களது இருக்கைகளில் உட்கார முடியாத நிலை என்பதுதான் தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது. சோழவந்தான் எக்ஸ்பிரஸை பொறுத்தவரையிலுமே 21 பெட்டிகள் அடங்கிய இந்த ரயிலில் வட மாநிலத்தவர்கள் அதிக அளவில் பயணம் செய்துவதாகவும் அதே போல முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகளில் முன்பதிவு செய்யாமல் இருக்கக்கூடிய பயணிகள் அதிக அளவில் பயணிப்பதாகவும் தொடர்ச்சியாக குற்றங்கள் எழுந்து வருகின்றனர். இந்த ரயிலை பொறுத்தவரையிலும் 3 முன்பதிவில்லா பெட்டிகள் மட்டுமே இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக பின்புறத்தின் ரயிலினுடைய பின்புறத்தின் வழியாக 2 பெட்டிகளும் அதே போல முன்புறத்தில் 1 பெட்டிகளும் இருக்கின்றன. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் ஏசி கோச் என்று சொல்லக்கூடிய அந்த குளிர்சாதன பெட்டி என்பதும் 10 குளிர்சாதன முன்பதிவு பெட்டிகள் என்பது இந்த ரயிலில் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல 7 முன்பதிவு பெட்டிகள் என்பதும் இந்த ரயிலில் இடம்பெற்றிருக்கிறது. முன்பதிவு செய்தவர்கள் தொடர்ச்சியாக பயணங்களை மேற்கொண்டு வந்தாலும் கூட இந்த முன்பதிவில்லா 3 பெட்டிகள் மட்டுமே இருப்பதால் அந்த முன்பதிவில்லாமல் பயணம் செய்யக்கூடிய பயணிகள் முன்பதிவு பெட்டிகளில் ஏறுவது வழக்கமான ஒன்றாகும். குறிப்பாக இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக ரயிலில் பயணிக்கக்கூடிய பயணிகள் கோரிக்கைகளை முன்வைத்தும் கூட தெற்கு ரயில்வேவிலிருந்து எந்த ஒரு முறையான பதிலும் இல்லை. குறிப்பாக 2024 இந்த நிதிநிலை பட்ஜெட் தாக்கலிலும் கூட மத்திய அரசு பல்வேறு ரயில் திட்டங்களை விரிவுபடுத்தவும் அதே போல ரயில் நிலையங்களை மேம்படுத்துவதற்கான நிதி மட்டுமே ஒதுக்கி இருக்கக்கூடிய நிலையில் பலரின் கேள்வியாகவும் இது இருந்து வருகிறது. முன்பதிவில்லா ரயில் பெட்டிகளை இணைக்கக்கூடிய இந்த வேலையினை உடனடியாக செய்ய வேண்டும் என்றும் அதிகப்படியான முன்பதிவில்லா பெட்டிகளை ரயில்களில் இணைக்க வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக கேள்விகள் எழுப்பி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது நாம் பார்த்து வரக்கூடிய இந்த காட்சியை போல திருச்சியில் இருந்து சென்னை எழும்பூரை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சோழன் விரைவு ரயிலில் தொடர்ச்சியாக பயணிகள் பெரும் சிரமப்பட்டு பயணிக்கக்கூடிய நிலை என்பதுதான் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதற்கான முறையான பதில்களையும் அதே போல இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய முடிவு என்பதும் தெற்கு ரயில்வே உடனடியாக எடுக்க வேண்டும் என்பதே ரயிலில் பயணிக்கக்கூடிய பயணிகளின் கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.